ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு குட்டி டிப்ஸ் சொல்லிட்டு போக தான் வந்திருக்கேன். என்னன்னு தானே பார்க்குறீங்க. ப்ளவுஸ் தைக்கும்போது கீழே உள்ள அந்த கட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டிங் வந்துட்டு நம்ம அந்த கழுத்து பாகத்தில் 4 வைப்போம். இடுப்பு சைடு பார்த்தீங்கன்னா 3 வைப்போம் பார்த்தீங்களா, அப்படி வச்சு தைக்கும்போது ஒவ்வொரு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எல்லாம் பிடிச்சு வரும்போது கொஞ்சம் ஏத்த இறக்கம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பீஸை வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி துணியை உள்ளே போட்டுட்டு இப்போது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துட்டு இது சாக் பீஸ் வேறு நல்லா வரைய மாட்டேங்குது. இருங்க எடுத்துட்டு இப்போ நான் நல்லா மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதோட அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு. வீடியோ ஏன் ஆடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் அது மார்க் பண்ணுறதுனால தான் வீடியோ ஆடிட்டுருக்குது. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி வெட்டியிருக்கிறேன். தையல் தும்புக்கு வேணும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெட்டிட்டு நீங்கள் தைக்கும்போது மேலே கீழே எல்லாம் கரெக்டாக வரும்.